F1 காஸ் 100 கிலோமீட்டர்ஸை வெறும் 2.6 செகண்ட்ஸில் போயிடும். நாம் ஸ்கூட்டரை பட்டன் ஸ்டார்ட் பண்ணுற டைம் தான். பட் பிரேக்ஸ் அப்ளை பண்ணும்போது டிரைவர் பாடிக்கு ஒரு 4G ஃபோர்ஸ் வரும் பாருங்கள். தட்ஸ் லைக் 4 பேர் சேர்ந்து நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி. F1 காஸ் கார்னர் டேர்ன் பண்ணும்போது 5G ஃபோர்ஸில் போகும். ஒரு ரோலர் கோஸ்ட்டை விட டபுள் த டைம். டிரைவர் உட்காந்துருக்க காக்பீட்டில் ஹீட் 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும் அவன் மாதிரி. ஒரு ரேஸில் ஏன் 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க ஹீட் ப்ளஸ் ஜி ஃபோர்ஸ்னால. F1 காஸில் டயர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேமேஜ் ஆகும். ஒரு நியூ டயரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே ஜஸ்ட் 1 or 2 லேப்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் டயரோட பெர்ஃபார்மன்ஸ் போர் ஆகிடும். டோட்டலாக மேக்ஸிமம் 60 to 90 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். ஒரு நார்மல் கார் டயர்ஸ் 40,000 கிலோமீட்டர்ஸ் வரை போகும் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா F1 காரில் ஸ்பீடு, ஹீட் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிட் ஸ்டாப்புங்கிறது F1 காஸோட 4 டயர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணுற டைம். பிட் ஸ்டாப்போட ரெக்கார்ட் டைம் 1.8 செகண்ட்ஸ். அதாவது நாம் 6 தடவை கன்சுமிட்ற நேரத்தில் அவங்க 4 டயரையும் ரிமூவ் பண்ணி நியூ டயரை போட்டு முடிச்சிருவாங்க. ஒரு F1 காரோட ஸ்டியரிங் வீல் மட்டுமே 30 to 40 lakhs வரும். நம்ம ஊரில் ஒரு நல்ல லக்ஸுரி கார் வாங்குகிற ப்ரைஸ். F1 கார் ஸ்பீட் 180 கிலோமீட்டர் மேலே போகும்போது காருக்கு டவுன் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பவர்னால கார் சீலிங்கில் தலைக்கீழாக கூட ஓடும். F1 கார் இன்ஜினில் ஃபியூவல் பர்ன் ஆகும்போது ரொம்ப ஹீட் க்ரியேட் ஆகும். கார் பேக் சைடு எக்ஸாஸ்டில் வர ஹீட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 to 1000 டிகிரி செல்சியஸ். அயனை மெல்ட் பண்ணுற டெம்பரேச்சர். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.